கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்த இந்த காலை பொழுதிலே இங்கே வந்திருக்கிற உங்களையும் இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு வேத தியானமாக சங்கீதம் புஸ்தகம் 118 அதிகாரம் 22, 23, 24. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று. இது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். தேவன் ஒரு ஆண்டவர் மிக பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். வீடு கட்டினவர்கள் ஆகாதவர் என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று. அது ஆச்சரியமா இருக்கு, அது ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பொதுவா வீடு கட்டுவதற்கு முதல்ல எடுத்த உடனே தேவையான அந்த வீடு கட்டுற அந்த கொத்தனார் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சிவில் இன்ஜினியருக்கு அந்த சைஸ் கல்லுன்னு சொல்லுவாங்க. சைஸ் கல்லை பார்த்து தான் எடுத்த உடனே எடுப்பாங்க. சைஸ் இல்லாத கொஞ்சம் சைஸ் இல்லாத கல்லை ஓரம் கட்டி வச்சிருவாங்க. சைஸ் கல்லை பார்த்து தான் எடுத்து மூளைக்கெல்லாம் வைக்கணும்னு சொல்லி எடுப்பாங்க. அந்த மாதிரி தேவன் இன்றைக்கு வீடு கட்டுறவர்கள் ஆகாதென்று சைஸ் கல்லு இல்லாத ஒரு கல்லை ஒதுக்கி வைப்பாங்கல்ல, அந்த ஒதுக்கி வைக்கப்பட்டதான அந்த கல்லை எடுத்து மூளைக்கல்லாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இது இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டதான அந்த வார்த்தை, தீர்க்கதரிசனமான சொல்ல வார்த்தை. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது யூதருடைய ராஜாவாய் வந்தார். இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு இயேசு ராஜாவாய் வந்தார். ஆனா அங்க அவரை அந்த கோத்திரத்துல உள்ள அந்த கோத்திரத்துல பிறந்து வளர்ந்து வந்தவரு அவங்க என்ன செஞ்சாங்க? அவரை ஒதுக்கி தள்ளிட்டாங்க. பிதாவாகிய தேவன் அவங்க ஆகாதவர் என்று தள்ளின கல்லை இயேசு கிறிஸ்து தள்ளின கல்லை இன்னைக்கு உலகம் எங்கும் எல்லாருக்கும் மூளைக்கல்லாய் மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட நம்மளையும் கூட நமக்கு ஆகாதவர்கள் என்று நம்மளை தள்ளின அநேகருக்கு முன்பதாக நம்மளை ஆண்டவர் மூளைக்கல்லாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எப்படி மூளைக்கல்லாய் மாற்றினா, குடும்பத்துல நிறைய பேருக்கு குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில சில பேரை என்ன செய்வாங்க, 5 பேர்னா அதுல ஒருத்தரை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. அல்லேலூயா. எல்லா குடும்பத்திலையும் உண்டு. அப்படி வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டுருவாங்க. இவனெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க நம்ம குடும்பத்துக்கு, நமக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களையே வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள தள்ளி விட்டுருவாங்க. ஸோ குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள் கூட சில நேரம் தள்ளுவாங்க. இன்றைக்கு ஆண்டவர் மூளைக்கல்லாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். சில பேர் சமுதாயத்துல இருந்து தள்ளுவாங்க. உனக்கும் சமுதாயத்துக்கு சம்மந்தமே கிடையாதுங்க, அவ்வளவுதான், உனக்கு நல்லது கெட்டதுக்கெல்லாம் இன்னும் சமுதாயம் வராது அப்படி இந்த கிராமத்துல உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் அந்த நம்ம சமுதாயங்க
இனிமேல் எந்த சமுதாயமும் வராது உனக்கு சப்போர்ட் பண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள தள்ள ஆட்களையும் தேவன் இன்றைக்கு மூளைக்கலாய் மாற்றுகிறார். சபையில கூட சில பேரை தள்ளுவாங்க, நீ எல்லாம் சபைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சபையில கூட சில பேரை தள்ளியிருப்பாங்க. அவங்களே ஆண்டவர் மூளைக்கல்லாய் மாற்றுகிறார். வேலை ஸ்தலத்துல தள்ளப்பட்டவர்களை மூளைக்கல்லாய் மாற்றுகிறார். அக்கம் பக்கத்துல தள்ளப்பட்டவர்களை நீ வேண்டாயா, உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கப்பட்டவங்களை ஆண்டவர் மூளைக்கல்லாய் மாற்றுகிறார். அக்கம் பக்கத்துல நிறைய பேர் அப்படி மேலங்கிலும் பார்ப்பாங்க தெரியுமா, நம்மள அப்படியே மேலங்கிலும் பார்ப்பாங்க. ஆமா, ஏன்னா அவங்களோடு கூட ஒந்தி இருக்கணும், அப்படின்னா தான் அவங்களோடு இருக்கும். நம்ம அப்படியெல்லாம் ஒண்ணும் மண்ணுமானா அப்படி இருக்க மாட்டோம்ல, அப்படி மேலங்கிலையும் பார்த்துக்கிட்டு நம்மளை தள்ளியே வச்சுட்டு இருப்பாங்க. தேவன் அக்கம் பக்கத்துலையும் கூட அப்படி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, வியாதிப்பட்டுட்டாங்க, யாராவது வியாதி இருந்துட்டாங்கன்னு சொன்னேன், அப்படியே நைஸா அப்படியே போயிடுவாங்க, அப்படியே தள்ளி வச்சிருவாங்க, அப்படியே விலகிட்டு வந்துடுவாங்க, தள்ளி வச்சிருவாங்க. அல்லேலூயா. அப்படி வியாதினால உன்னை தள்ளியிருந்தால் நிச்சயமா இன்றைக்கு மூளைக்கல்லாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்புறம் வயதுனால தள்ளி வைப்பாங்க தெரியுமா. சில பேர் மூத்தவங்களை கண்டுட்டா அப்படி தள்ளி வைப்பாங்க. இவனுக்கு என்னங்க அறிவு இருக்கு, நம்ம இன்னைக்கு இருக்க டெக்னாலஜில நம்ம இருக்க அறிவு என்ன அப்படின்னு சொல்லி மூத்தவர்களை அப்படி தள்ளுவாங்க. இன்றைக்கு மூத்தவர்கள் யாராவது இருப்பாங்க, ஆனால் கண்டிப்பா இன்னைக்கு உங்களை வைத்து ஆண்டவர் மூளைக்கெல்லாம் மாற்றுகிறார். சில பேர் இள வயதில் உள்ளவங்களை தள்ளுவாங்க, ஏன் அனுபவமே இல்லாத இவெல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லி. இளம் வயதுல உள்ளவங்களை இந்த ஏதாவது ஒரு வேலை செய்யணும், ஒரு நல்ல புதிய திட்டங்கள் செய்யணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா மூத்தவர்கள் என்ன செய்வாங்க, தள்ளி வச்சிருவாங்க. அதெல்லாம் இல்லை, எங்க காலத்துக்கு அப்புறம் பாரு அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அவங்களுக்கும் ஆண்டவர் நேற்றாக செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். தேவன் வயது வித்தியாசமின்றி அருவருப்பான ஒரு காரியத்துல, சில பேர் வாகனத்துல கூட ஏத்த மாட்டாங்க. சில பேர் சிறுமைப்பட்டவங்களை பார்த்தாலே அப்படியே அற்பமாய் நினைக்கிற மனிதர்கள், அற்பமா நினைப்பாங்க. இவங்கெல்லாம் கிட்டே வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் மற்றவங்க பார்வைக்கு யாரெல்லாம் தீர்ப்பானவங்க, சிறுமைப்பட்டவங்க, எளியவங்க, இவங்கெல்லாம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன்னு ஒரு மனிதர்கள் சொல்லப்பட்டாராம். சில கணவர்கள், நிறைய பேர் கணவன்மார்கள், சகோதரிக்கு சொல்றது உண்டு, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத அப்படின்னு. நிறைய பேர் அது ஜென்மஸ்வா ஆண் 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 அப்படியே ஒரு பெரிய பெருமை, அப்படியே மீசைகளை முறுக்கிக்கிட்டு அப்படியே உயர்ந்த சோல்டர் அப்படி வச்சுக்கிட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்குன்னு சில முறைமைகள் இருக்கு. ஸோ அந்த முறைமையை பெண்கள்கிட்ட அற்பமாச்சு அப்படின்ட்டு போகக்கூடிய ஆண்களும் இருக்காங்க. அதுக்காக பெண்கள் சூப்பரான பெண்கள் மட்டும் சொல்லிவிடாதீங்க. நான் பிற்காலத்தில் நான் அப்புறம் சொல்கிறேன். நான் ஆண்களை சுத்திகரிக்க முடியாத இன்னைக்கு நான் பேசிட்டு இருந்தேன், இப்போ பேசுகிறேன். ஆண்களுக்குள்ளும் ஒரு சில ஆணாதிக்கம் இருக்கு. அந்த ஆணாதிக்கம் ஏன்னா நீ அன்னைக்கு இப்பொழுது அந்த ஆணாதிக்கத்தை நீங்க அதை விட்டு கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா நீ போகக்கூடிய பரலோகத்துல போகும்போது நீ மனவாட்டியாய் மாறிதான் போறீங்க. அல்லேலூயா. மனவாட்டி மாற தேவையில்லை, அது ஏற்கனவே மனவாட்டி தான். அந்த மனவாட்டியோடு அப்படியே அழகா போயிருவாங்க. மாறக்கூடியது யாருன்னா யாரு? ஆண்கள் மனவாட்டியாய் மாறணும். உன்னுடைய சுயமும் உன்னுடைய பலமும் ஆண் ஆதிக்கமும் இதுல இறங்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அதனால ஆண்களை பற்றி சொல்றதுனால ஆண்கள் கொந்தளிச்சிடாதீங்க. உங்களுக்கு நிறைய பெருமைகள் இருக்கு, அது நாம் பிற்காலத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இன்றைக்கு பொதுவா நான் சொல்றேன், பொதுவாய்
தள்ளப்பட்டவங்க அநேகர் இருக்காங்க. இப்ப ஆண்கள் தள்ளப்பட்டாங்க, ஆண்களும் தள்ளப்பட்டவங்க இருக்காங்க தெரியுமா? சில குடும்பத்துல பெண்கள் சும்மா பிச்சு உதறிட்டு இருப்பாங்க. ஆமா, பிச்சு உதறுவாங்க. அப்படி குடும்பம்லாம் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பொத்திட்டு அமைதியா குடும்ப ஜீவியத்துக்காக அமைதியா சத்தம் கட்டாம இருக்கிற ஆண்களும் இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பெண் ஆதிக்கமும் இருக்கு. அதன் நிமித்தமா ஆண்களும் தள்ளின கல்லாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. இந்த பூமியில ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விதத்துல நாம என்ன செய்ய போறோம்? தள்ளின கல்லாய் மாறுகிறோம். இயேசு கிறிஸ்துவே அதற்காக தான் நம்மளை அப்படி தள்ளின கல்லாய் தான் நம்மளை என்ன செய்றாரு? தெரிந்து கொள்கிறார். 1 கொரிந்தியர் 1 27, 28 படிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தபடி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம எப்படி இருக்கோம்? நம்ம எப்படியா ஆண்டவர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாரு? பைத்தியமாய் இருக்கதான ஒரு மனிதனை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இல்லைன்னா நம்மலாம் வேற லெவல்ல உலகத்துல பெருசா இருந்து சாதிச்சு எங்கேயோ போய் நின்று நரத்து போயிருக்கான். அல்லேலூயா. தேவன் இன்றைக்கு நமக்கு பைத்தியமானதை தெரிந்து கொண்டார். நீ பைத்தியமா இருக்கிறனாலதான் உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஒன்றுக்கும் அறிவில்லை, எதுலயுமே அறிவில்லை. நான் அல்ல, எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. மற்றவங்களை பார்க்கணும், உலகத்தில் இருக்கவங்களை பார்க்கணும், சமுதாயத்தில் இருக்கவங்களை பார்க்கணும், வேலை ஸ்தலத்தில் இருக்கவங்களை பார்க்கணும், சபையில் இருக்கவங்களை பார்க்கணும். நான் குறைவுள்ளவன், அதனால என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அடுத்து பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி, அல்லேலூயா, பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தை பலவீனமானதை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரியவர். உலகத்துல பெரிய பலவான்கள். பலவான் யாரு? அதுல ஜெயிக்கிற ஆட்களை கண்டா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அல்லேலூயா. உலக மக்கள்கள் அதுலதான் வருவாங்க. பலசாலிகளாய் நல்லா ஜிம் பாடியா இருக்காங்கன்னு சொன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும். நல்ல விளையாட்டு வீரரா இருந்தா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பலவான்கள். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பாருங்க, பலவீனமா இருந்தவரை தூக்கி எடுக்கிறார். நமக்கு அப்படி ஒரு பலன் இருக்கா? ஜிம் பாடி வைக்கிறவருக்கும் விளையாட்டு வீரரை போலவும் காலையிலும் சாயந்தரமும் ஆடுவதற்கும் பாடுவதற்கும் செய்வதற்கு பலன் இருக்கா? இல்லை. எனத்தையும் எஞ்சும் காலையில எந்திரிக்கும், சோறு சம்பரம் சாப்பிட்றோம், ஏதோ போறோம், வாழ்க்கையை ஓட்டுறோம், அவ்வளவுதான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம். பலவீனங்களை பலவான்களை வெட்கப்படுத்தபடி பலவீனங்களமாய் இருக்க நம்மளே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஆட்களை பாருங்களேன். அறிவே இல்லாதவங்க, பலவீனமா, ஒண்ணுமே என்னால முடியல, எனக்கு கால் வலி கை வலி, எனக்கு முடியல, என்னால அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னே இருக்க பாருங்க. நம்மள ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அவமாக்கும்படி உலகத்துல இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவங்களையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். இழிவானது, அற்பமானது, ஒண்ணுமே இல்லாதவங்களை தேவன் தெரிந்து கொண்டு மூளைக்கல்லாய் தள்ளினவர்களே ஆண்டவர், ஆகாதவன் என்று தள்ளினவர்களே மூளைக்கல்லாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இதுக்கு நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு நான் பலவீனன், இன்றைக்கு அறிவு குறைஞ்சவன், இன்னைக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. மற்றவங்க என் கூட பிறந்தவங்களை பார்க்கலும் இன்னைக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. என்னை பார்க்கும்போது அற்பமா தான் தெரியும், என்னை பார்க்கும்போது இழிவா தான் தெரியும். ஆனா தேவன் என்னை மாற்றுகிறார், மூளைக்கல்லாய் மாற்றுகிறார். கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே மகிழ கூடுவோம், மகிழ
களி கூறு கடவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் இந்த கூட்டத்தினுடைய முடிவுல நம்ம மகிழ்ந்து களி கூற போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம படிச்சுட்டு நம்ம அடுத்த பகுதி போயிடலாம். சங்கீதம் 22:24 படிங்க. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் அவர் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து கூப்பிடுகையில் கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அற்பமாய் எண்ணப்பட்டவன், அருவருப்பாய் எண்ணப்பட்டவன், தம்முடைய முகத்தை மறைக்காத தேவன். மனுஷன் முகத்தை அப்படி மறைச்சிட்டு போயிருவாங்க. மனிதனுடைய செயல்பாடுக்கு அப்படி முகத்தை மறைச்சிட்டு போயிருவான். நீங்க போய் கடன் யார்கிட்டயா போய் கேட்க போனீங்கன்னு வைங்களேன், அப்படியே நைஸா விலகிடுவான். அப்படி தெரியாம போயிருவான். வந்துட்டா இவன் கடன் கேட்பான், ஐயா வந்துட்டா ஏதாவது கேட்டானா கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு ஓடிடுவான். ஆனா தேவன் ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டார். அல்லே, ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டார். ஒரு நாள் அவர் அற்பமா எண்ண மாட்டார், அருவருக்க மாட்டார், முகத்தை மறைக்க மாட்டாருங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இன்றைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். எல்லாம் புரிஞ்சுக்காங்க. இன்றைக்கு சிறுமைப்பட்டவர்களும் விதைகளும் திக்கட்டவர்களும் அற்பமாய் எண்ணப்பட்டதும் அருவருக்காங்களும் ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத ஒரு மனிதன் சொல்லிட்டு இந்த சமுதாயத்திலேயோ அக்கம் பக்கத்திலேயோ சொந்த மதத்திலேயோ குடும்பத்திலே யாராவது சொல்வார்களானால் கண்டிப்பா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை மூளைக்கல்லாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இன்றைக்கு கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இன்றைக்கு கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த மூளைக்கல்லாய் நம்ம மாறணும் அப்படின்னு சொன்னா, ஆகாதவர் என்று தள்ளின கல்லே மூளைக்கல்லாய் மாறிட்டு நம்மளும் மூளைக்கல்லாய் மாறணும். என்ன பண்ணலாம்? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆகாதவர் என்று தள்ளின கல்லே மூளைக்கல்லாய் மாறிட்டார். முழு உலகத்துக்கும் ரட்சிப்பான். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம், கோத்திரங்களுக்கு மாத்திரம் அவர் என்ன செஞ்சாரு? ராஜாவாய் வந்தார். யூதர் கோத்திரத்துக்கு மாத்திரம் ராஜாவா வந்தார். அல்லேலூயா. அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இதாவகி தேவன் என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா, முழு தேசத்துக்கும் ராஜாவாய் மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆண்டவருடைய நாமமயம். அவரை மூளைக்கல்லாய் மாற்றுவதற்கு ஆகாதவர் என்று சில காரியத்தை சொல்லி அவங்க தள்ளி வச்சிருப்பார்ல. இயேசு கிறிஸ்து வேணா அவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க, இவங்க ஆகாதவன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க தள்ளி இருப்பாங்க பாருங்க. அந்த விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், நாமளும் மூளைக்கல்லாய் மாறிடலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே இவன் நமக்கு சரிப்பட்டு வரமாட்டான், இவன் நம்மகிட்ட ஒத்து வர மாட்டான், இனிமேல் இவனை தள்ளி வச்சிடலாம், இந்த கல்லை நம்ம எடுக்க வேண்டாம், தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி இருப்பாங்கல்ல. அந்த ஒதுக்குற விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன், நாமளும் மூளைக்கல்லாய், பிதாவாகிய தேவன் நம்மளையும் மூளைக்கல்லாய் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். முதலாவது இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சது தெரியுமா? எல்லாமே என் பிதாதான் சொல்லி சொன்னேன். அல்லேலூயா. எல்லாமே என் பிதாதான். இனி என்ன பேசலாம்னு சொல்லிதான் இயேசு கிறிஸ்து. நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அதுலயும் குறிப்பா யோவானை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க பேசிட்டு வர்ற அவர் பேசுற எல்லா வார்த்தைகளும் என் பிதா சொல்றதை நான் கேட்கிறேன், என் பிதா சொல்ற சித்தத்தை நான் செய்கிறேன், என் பிதா இதை சொன்னாரு நான் செஞ்சேன், என் பிதா செய்யற கிரியை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்திலையும் சொல்லி கொண்டே இருப்பார். அவருக்கு என்னன்னா, எனக்கு எல்லாமே என்ன செய்யலாம், என்னது என் பிதா தான். அல்லேலூயா. அதே மாதிரி நாமளும் எல்லாமே என்னவா சொல்லலாம்,
இயேசு கிறிஸ்து தான் சொல்லணும். அல்லேலூயா. அப்படி நம்ம சொல்லிட்டோம்னு வைங்களேன், எல்லாமே எனக்கு இயேசு தாங்க. இயேசுக்கு அப்புறம் தாங்க நீங்க மற்ற எல்லாருமே. நீங்க எனக்கு முதன்மை இயேசு தாங்க. அதுக்கப்புறம் தாங்க எனக்கு சொந்தம் பந்தம், அதுக்கப்புறம் தாங்க எனக்கு சபை, அதுக்கப்புறம் தாங்க எனக்கு என்னது வேலை, அக்கம் பக்கம், எல்லாமே எனக்கு இயேசு தாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்களேன், பிதாவாகிய தேவன் நீ உலகத்துக்கு ஆகாதவர் என்று தள்ளின கல்லாய் நீ கண்டிப்பா மாறுவ. கண்டிப்பா உலகம் உன்னைய மாத்திரும். ஆகா, இவன் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டான், உலகத்தோடு ஒத்து போற மனிதனா இவன் இருக்க மாட்டான், அதனால நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவான். ஆனா பிதாவாகிய தேவன் உன்னை மூளைக்கல்லாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் நிறைய வசனம் இருக்கு. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் தியானிச்சுட்டு நம்ம அடுத்த பதிவுக்கு போயிடலாம். 5ஆம் அதிகாரம் 17-18 படிங்க. தேவனை தன்னுடைய சொந்த பிதா என்று சொல்லி நம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லா விஷயத்திலும் நீங்க இப்ப நமக்கு நேரம் இல்லாதனால நான் சுருக்கமா சொல்றேன். எல்லா விஷயத்திலும் நீங்க ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னா கூட, பிதா என்ன சித்தம் செய்யறாரோ அதைத்தான் நான் செய்யறேன் அப்படின்பார். ஏன் நீ என்னைய அற்புதம் செய்யற, பிதா என்ன அற்புதம் செய்யறாரோ அதை நான் செஞ்சிட்டு இருக்கேன். என்னப்பா அப்படின்னா, பிதா சொல்றத நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலையும் நான் பிதாவோடு இருக்கிறேன் என்பதை அன்றைக்கு பூமியில இருக்கதான இயேசு கிறிஸ்து பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் ஜனங்கட்டையும் சொல்லிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம், பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்க சங்கீதம் புஸ்தகம் 110 சங்கீதக்காரன் இதுல ரொம்ப தெளிவா தீர்க்கதரிசனமா இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னார். அதே 118ஆம் சங்கீதம் 8-9 படிங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்றான், மனுஷனை நம்புவதை பார்க்கலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் இயேசு கிறிஸ்து மேல் பற்றுதலாய் இருப்பதே நாளாம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கூட நாமளும் மனுஷரை பார்க்கலும், இன்னைக்கு உலக அந்தஸ்துல இருக்க பெரிய ஆட்களா இருக்காங்க ஆனா ஒரு மனிதர்களை பார்க்கலாம், அதிகாரிகளை பார்க்கலாம், அந்தஸ்து உள்ள ஒரு மனிதனை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் நம்புவதே நலம் என்று நம்ம உறுதியாய் நம்புவோமானால், உறுதியா எனக்கு இயேசு தாங்க, எனக்கு இயேசுதான் எனக்கு நம்பிக்கை. மனிதர்கள்னா 2வது பட்சம், அவங்க தானா வருவாங்க. ஏன்னா ஆண்டவரோடு கூட இருக்கும்போது தேவன் மனிதனுடைய தயவை ஆண்டவர் விருத்தி அடைய செய்வார். அல்லேலூயா. தேவன் மனிதனுடைய கண்கள்ல தயவு கிடைக்க செய்வார். மனிதன் கூட தான் நம்ம வாழணும், ஆண்டவர் தயவு கிடைக்க வைப்பார். ஆனா அந்த மனுஷன் மேல உங்க நம்பிக்கை பெறக்கூடாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இருக்கதான பெரிய ஆசாரியர்கள் மேலேயோ மனிதர்கள் மேலேயோ நம்பிக்கை வைக்கல. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் 45. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சொல்றேன். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பண்டிகை போகும்போது திரும்பி வரும்போது அவர் காணாம போயிட்டாரு. எங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் நல்லா தேடுறாங்க. தேடும் போது பாத்தீங்கன்னா ஆசாரியர் சர்ச்சில் ஆசாரியர் கூட்டத்துல உட்கார்ந்து நல்லா பேசிட்டு இருக்காரு.
ரொம்ப ஆச்சரியப்பட்டதான ஒரு காரியம். இந்த சம்பவத்துல இவர் சிறு வயசுல இருந்தே இயேசுவை ஆசாரியர்களை பற்றி, சதுசேயர்களை பற்றி, பரிசேயரை பற்றி நல்ல தெரிந்து வைத்திருந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நினைச்சிருக்கலாம், இன்னைக்கு இந்த ஊழியத்துல நம்ம இந்த ரூட்ல போயிருந்தா, இந்த ரூட்ல அந்த இவங்க எல்லாத்தையும் அனுசரிச்சு போயிட்டோம்னா நம்ம ஊழியத்தை நல்லா சிறப்பா செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அல்லேலூயா. ஆனா அவர் நினைக்கல. அன்றைக்கு மனிதர்கள், இவங்கெல்லாம் மனிதர்கள், இவங்கெல்லாம் சாதாரண மனிதர்கள். மனிதர்களை பார்க்கிலும் நமக்கு யாரு ஃபர்ஸ்ட்? ஏசப்பா ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இதுல தடம் போடுறதுக்கு காரணம், ஊழியக்காரங்க தான் தெய்வம் சொல்லிட்டு வருவாங்க. அப்படி யாரும் இருந்துடவே கூடாது. ஊழியக்காரங்க ஒரு ஸ்தானம் தான், ஒரு கருவி தான். ஆண்டவர் என்கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு, நான் உனக்கு கருவி, அவ்வளவுதான். நான் உன்னை பயன்படுத்துற அளவுக்கு வச்சுதான் வைப்பேன். அந்த கருவி எவ்வளவு ஓடுமோ ஓடும். கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அந்த கருவி என்ன செய்யும்? அந்த கருவியில ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? ரிப்பேர் பார்ப்பான். ரிப்பேரா பார்க்க முடியாத கருவி ஆயிடுச்சுன்னா என்ன செய்வான்? அவ்வளவுதான், தூர வச்சிருவான். ஊழியக்காரங்க கருவி, மைண்ட்ல வச்சுக்கணும். ஊழியக்காரங்க ஒரு கருவி மட்டும்தான். அவன் பயன்படுத்துற வரைக்கும், தேவன் பயன்படுத்துற வரைக்கும் அந்த கருவி, அந்த ஸ்பீக்கர் ஓடிக்கிட்டு இருக்கும். அவ்வளவுதான். அல்லேலூயா. நீங்க அதை உடனே தெய்வம் அப்படின்னு மாத்திராதீங்க. அல்லேலூயா. அப்ப ஊழியக்காரங்களை நீங்க மதிக்கணும். இயேசு கிறிஸ்துவை போல மதிக்க கூடாது. அல்லேலூயா. எப்படி மதிக்கணும்? இயேசு கிறிஸ்துவுடைய ஸ்தானத்தை ஊழியக்காரங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம் அததான் இந்த இடத்துல சொல்ல வராரு. எனக்கு எல்லாமே பிதாதான். அவருக்கு நல்லா தெரியும், பரிசேயரை பற்றி தெரியும், சதுசேயரை பற்றி தெரியும், வேத பாரதத்தை பற்றி நல்லா தெரியும். அந்த முறைமைகள் எல்லாவற்றையும் நன்கு சிறு வயதிலே தெரிந்தவர். ஊழியக்காரனா எப்படி இருப்பாங்க, ஆசாரியன் எப்படி இருப்பாங்கன்னு நன்கு தெரிஞ்சவர். அதுலதான் அந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க எல்லாருமே. எல்லாம் தெரிந்தவர் அவர். ஆனாலும் அவங்களுடைய சத்தியத்துக்கு மாறுபாடாய் நடக்கான இந்த காரியத்துல அவங்களோடு கூட பங்கெடுக்கல. அவர் என்ன சொன்னார்னா, எல்லாரையும் பார்க்கணும் பிதாவாகிய தேவனை நம்பினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரன். இந்த இடத்துல நீங்க குழம்பிடக்கூடாது. அப்போ நீங்க கணவர்களை, குடும்ப உறுப்பினர்களை மதிக்க கூடாதா? சமுதாயத்தில் இருக்க வேலை ஸ்தலத்தில் உள்ள அதிகாரிகளை மதிக்க கூடாதா? மதிக்கணும். எல்லா மனிதர்களும் அந்தந்த ஸ்தானத்தை நீங்க மதிச்சுதான் ஆகணும். ஆனா அதை என்ன செய்யக்கூடாது? இயேசு கிறிஸ்துவை தாண்டி பேரக்கூடாது. அல்லேலூயா. நீங்க எந்த ஸ்தானத்துல இருக்க, உங்க அப்பாவை மதிக்கணுங்க. உங்க தாய் தகப்பனை மதிக்காதவே முட்டாள்னு சொல்லி வேதம் சொல்லுது. மதிச்சுதான் ஆகணும். தாய் தகப்பனும் பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். ஆமாதான் ஆகணும். வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. நீங்க கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். அது வேற. அதை பார்க்கணும். அதை விட ஒரு ஸ்தானம் இருக்கு, இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். அந்த இயேசு கிறிஸ்து தான் முதன்மை. அதுக்கு அடுத்துதான் மற்றவங்க. உனக்கு அதிகாரியா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், மூத்தவர்களா இருக்கலாம், அடுத்து நமக்கு வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், சபை ஊழியக்காரங்களா இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை போல ஒரு ஊழியக்காரனையோ, ஒரு அதிகாரியோ, இல்ல குடும்ப உறுப்பினையோ, இல்ல புருஷரையோ, மனைவியோ, பிள்ளையோ தூக்கி வச்சிடக்கூடாது. அல்லேலூயா. நிறைய பேர் பிள்ளைகளை, ஆம்பளை பிள்ளைன்னா தூக்கி தெய்வம் தான். தெரியுமா? ஆம்பளை பிள்ளை அப்படின்னா தெய்வம் தான், கும்பிடாம வெளியே போக கூடாது அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். ஒரு குடும்பம் இருக்கு, 3 ஆம்பளை பையங்க,
ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, ஆம்பளை பையங்க வெளியே போகும்போது அந்த பொம்பளை பிள்ளை காலை தொட்டுட்டு வணங்கிட்டு போனோம். ஒரு குடும்பம் இருக்கு. அல்லேலூயா. இருக்கு, இன்னைக்கு இருக்காங்க, இன்னைக்கு இருக்காங்க. அவங்க தாய் தகப்பன்மார் இருக்காங்க. இன்னைக்கும் அந்த பொம்பளை பிள்ளைய காலில் தொட்டுட்டு தான் போகணும் வெளியே போகும்போது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரன். இந்த மாதிரி ஆச்சரியமான ஒரு பிள்ளைகளை குறிச்சு, பெற்றோரை குறிச்சு தெய்வத்துக்கு கொடுத்ததான அந்த ஸ்தானத்தை மனுஷர்களுக்கு நீங்க கொடுக்கும் போது என்ன 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 ஆயிருது? அது வேற மாதிரி ஆயிருது. அல்லேலூயா. நீங்க மனுஷனுக்கு கொடுக்காம நீங்க தெய்வத்துக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்கும் போது உலகம் உங்களை தள்ளும். உலகம் என்ன செய்யும்? தள்ளும். இன்னைக்கும் பாருங்க, நிறைய காலேஜ்ல ஸ்கூல்ல சொல்றாங்க, நீங்க ஒரு டே கூட வச்சு பெற்றோர்களை வர வச்சு தண்ணியில அந்த பாதத்தை வைத்து அந்த தண்ணியில வச்சு தொட்டு கும்பிடணும்னு சொல்லி ஒரு சம்பிரதாய சாஸ்திரங்கள் வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. பெற்றோர்களை நீங்க வணங்கணும். ஸ்தானம், அதாவது தெய்வத்துக்கு கொடுக்கதான ஸ்தானத்தை நீங்க என்ன செய்யணும்? மனுஷருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மனுஷனுக்கு என்ன ஸ்தானம் கொடுக்கணும்? ஒரு அதிகாரினா அதிகாரி, ஒரு கலெக்டர்னா கலெக்டர் கொடுக்க ஸ்தானம் கண்டிப்பா கொடுக்கணும். யோ கலெக்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட முடியுமா? சொல்ல முடியுமா? யோ கலெக்டர் வாயா அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? அவ்வளவுதான். உடனடியா நீங்க எங்க ஜெயில தான் போய் இருப்பீங்க. அல்லேலூயா. அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானம் வேற. அவன்கிட்ட சார் வணக்கம் சார் சரிங்க சார் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. அதிகாரிக்கு கொடுக்கதான காரணம் கண்டிப்பா கொடுத்துதான் தீரணும். அது ஒரு மரியாதை. தகப்பனுக்கு கொடுக்கறதானது கொடுத்துதான் ஆகணும். புரியுதா? அப்படி ஒவ்வொரு ஸ்தானத்துல ஊழியக்காரங்களுக்கு ஊழியக்காரருக்கு நாங்க ஊழியத்தை விட்டுட்டு வந்திருக்கோம், எங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு. அந்த ஸ்தானத்தை நீங்க கொடுக்கணும். ஆனா தெய்வமாய் இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானத்துல எங்களை கொண்டு போய் வச்சிடாதீங்க. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். எல்லா மனிதர்களும் இயேசு கிறிஸ்துக்கு கீழானவர்கள். எல்லா மனிதர்களும் என்னது? இயேசு கிறிஸ்துக்கு கீழானவர்கள் என்பதை இயேசு கிறிஸ்து தெரிஞ்சதுனாலதான் அவர் சொன்னாரு, எல்லாமே எனக்கு இயேசுதான், எல்லாமே பிதாதான். அவர் பிதா 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 என்று மகிமைப்படுத்திக்கணும். நாமளும் கூட நம்முடைய செய்கையில, கிரியையில, நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் இயேசுதான் எனக்கு எல்லாமே. பழைய பாடலாம் இருக்கு, எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே. நல்ல ஒரு அருமையான பாடுகள், அருமையான பாடகர். நீங்க அந்த பாடலாம் பாடுனோம்னா ஆரம்ப காலத்துல ரசிக்கப்பட்ட ரிங்டோன் அதை வைப்பேன். ஆச்சரியமா பார்ப்பாங்க அதை பார்த்த உடனே. அதெல்லாம் ரொம்ப எல்லாமே இயேசுதான் எனக்கு எல்லாமே, எனக்கு எல்லாமே இயேசுதான். நிறைய பேர் கேட்பாங்க, எல்லாமே நீங்க இயேசுதான் என்ன? உண்மையிலே ஆமாங்க. அப்ப ரசிக்கப்பட்ட புதுசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். எல்லாமே நமக்கு இயேசுதாங்க. எல்லாமே. நான் சாப்பிடுகிறது இயேசுதான், இயேசுனாலதான். நான் உடுத்துற ட்ரெஸ் ஊடுதான். நான் இன்னைக்கு உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னா அது இயேசுனாலதான். இன்றைக்கு ஒவ்வொரு காரியத்திலும் இன்னைக்கு இயேசு என்னில் மகிமைப்படுகிறார் என்றதான ஜனங்களுக்கு முன்பதாக நீங்க சாட்சி சொல்வீர்களானால் நீங்கள் உலகம் என்ன செய்யும்? உங்களை கீழே தள்ளும். தேவன் இன்றைக்கு உங்களை மூளைக்கல்லாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இன்றைக்கு நம்மளை உலகம் கீழே தள்ளும். எல்லாமே எனக்கு இயேசுதான் சொல்லும் போது உலகம் நம்மளை கீழே தள்ளும். ஆனா இயேசு இன்றைக்கு நம்மளை மூளைக்கல்லாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இரண்டாவது விஷயம், பாவிகளோடும் ஆயக்காரரோடும் பந்தி இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவிகளோடும் ஆயக்காரரோடும் பந்தி இருந்ததுனால என்ன செஞ்சாங்க? உலகம் என்ன செஞ்சிச்சு? இயேசுவை என்ன செய்யுங்க? தள்ளினார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். லூக்கா புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1-2 படிங்க.
சகல ஆயக்காரரும் பாவிகளும் அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். பாவிகளும் பரிசேயர வேதபாரம் ஒருமரத்தை என்ன செஞ்சாங்க, இவர் பாவிகளோடு உட்கார்றாங்க. பாவிகளோடு ஆயக்காரரும். ஆயக்காரன்னா யாரு? ஆயக்காரன்னா யாரு? வரி வசூலிக்கிறவர். இன்னொரு கோலத்துல என்ன சொன்னா, லோ கிரேடில் உள்ள வேலை பார்க்கிற பணியாளர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லா இடத்துலயும் வேலை பார்க்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. வேலை பார்க்கிற இடத்துல சொல்லுவாங்க. வேலைகள் பல விதத்துல, ஒவ்வொரு விதத்திலும் வேலைகளுக்கு அந்த ஸ்தானம் இருக்கு. கடைநிலை ஊழியர்கள் இவங்க வந்து ஒர்க்கர்ஸ் எல்லா வேலையும் செய்வாங்க. நீங்க என்ன வேலை செஞ்சாலும் செய்வாங்க. வீட்டுல உள்ள அனைத்து வேலைகளும் செய்து முடிப்பாங்க. அல்லேலூயா. அந்த சமூக அந்தஸ்துல இருக்கவங்க அவங்களோடு கூட பந்தி இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. என்ன செய்ய மாட்டாங்க? பந்தி இருக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, பக்கத்துல இருக்க வைக்க மாட்டாங்க, நம்மளோடு கூட பயணிச்சு வர்ற இடத்துல வர வைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். இது உயர் அந்தஸ்துல உயர் ஜாதியில பிறந்தவங்க என்ன செய்வாங்க, இவங்களோடு கூட பங்கெடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனா கிறிஸ்துவத்துல இருக்கா கிடையாது. வேதம் தான் கிடையாது. இன்னும் நிறைய சபைகள்ல நிறைய இடத்துல கிறிஸ்துவத்துல அப்படியே இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். நான் என் கண் முன்னால பார்த்திருக்கேன். நான் விசுவாசம் இருந்த காலத்துல. அப்போ வந்து இப்பதான் கப்பு கொடுக்குறாங்க. திருவிருந்துக்கு கப்பு கொடுத்துறாங்க. முன்னால கப்புல, பெரிய கப்புல வச்சு கொடுப்பாங்க. என்ன செய்ய தெரியுமா, அடுத்த ஆள் வாய் வச்சிடக்கூடாதுன்னு அந்த முதல் ஆளா ஓடுவாங்க. பார்க்கணும், குடுக்குன்னு ஓடி போய் ஃபர்ஸ்ட் ஆளா போய் உட்காருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆளா அவங்களுக்கு அதை தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆளா நம்ம சாப்பிட்டு வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் என்ன சொன்னாரு, நான் அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாதுப்பா, எல்லாருமே ஒண்ணு தானே, கிறிஸ்துக்குள்ளாக அனைவரும் சமம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். பாவிகள் தானே, லோ கிரேட்ல உள்ள பணியாளர்கள் தானே, ஒரு தாழ்வான ஜாதியா இருந்தா நம்ம எல்லாரும் ஒன்னா தானே இருக்கோம். அந்த சிந்தையை இயேசு கிறிஸ்து சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அந்த சிந்தையை 7ஆம் வசனத்தை படிங்க. பத்தாம் வசனம் படிங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னான்னா, மனம் திரும்புகிற யாரா இருந்தாலும் சரிதான், மனம் திரும்புகிற யாரா இருந்தாலும் என்ன செய்யுங்க, அவங்க ஒன்றாய் இருக்கிறார்கள். பரலோகம் சந்தோஷப்படுது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். ஆண்டவருடைய நாமம். நான் கடந்த நாட்கள்ல ஒரு பிரயாணம் பண்ணும்போது சில சகோதரர்கள் கூட பிரயாணம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த சகோதரர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள், அவங்க சொன்ன வார்த்தைகள் அப்படிதான், இதே மாதிரிதான். அவங்க லோ கிளாஸ்ல இருக்காங்க, எல்லாரும் விலகி போயிட்டாங்க. நான் ஒரு சில சகோதரர்கள் கூட போய் சாப்பிட்டு இந்த விருந்து சாப்பிட்டுட்டு மன மகிழ்ச்சியோடு வந்தோம் என்று சில சகோதரர்கள் என்று சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இந்த உலகம் என்ன செய்ய தெரியுமா, நீ மேலு அவங்க கீழு, நீ கீழு நீ மேலு,
நீ கீழே இருக்கவன் மேலே போகக்கூடாது, மேலே இருக்க கீழே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி உலகம் சொல்லணும். ஆனா இயேசு கிறிஸ்து உயர்ந்தவளை தாழ்த்துகிறார், தாழ்ந்தவனை உயர்த்துகிறார். குப்பையிலும் தூசிலும் இருக்க அவனை எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்க லூக்கான் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட படிங்க. அல்லேலூயா. சகையு வரி வசூல் பேர், சகையு வரி வசூல்தான லோ கிளாஸ் மனிதர். அல்லேலூயா. அவனை பார்க்கும் போதே ரொம்ப அருவருப்பாய் பார்க்கிறதா, ஜனங்கள் பார்க்கிறதான ஒரு இது. அப்ப அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து நான் உன் வீட்டுல போய் தங்க போறேன்யா அப்படின்ட்டாரு. ஒரே போடா. உடனே மக்கள் பார்த்துட்டு முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் பாவிடா, பாவியான மனுஷன் போய் நீ எப்படி தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டார்கள். அல்லேலூயா. அவர் 9:10 சொல்லு படிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் பெரியவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவன் பாருங்க, இவனும் ஆபிரகாமுடைய சந்ததி தானே, இவனும் ஆபிரகாமுடைய சந்ததி தான். அவன் இழந்து போயிட்டான்பா, திரும்ப நம்ம தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கரிசனையாய் அவனை ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. அதுக்காக பாவத்துல இருக்கவங்க கூட தானே நம்ம அன்பு செலுத்தணும்னு நினைச்சிட்டே நீங்க ஒண்ணும் பண்ணுமா அங்கிட்டு போயிடாதீங்க, ஒண்ணும் பண்ணுமா அங்கோடி போயிட்டீங்கன்னு வைங்க, அந்த பாவத்தின் வல்லமை இழுத்துட்டு போயிடும். நீங்க அப்படி தப்பா நினைச்சிடாதீங்க சாமிகளா, நீங்க எப்படியா அப்படின்னு நினைச்சிடாதீங்க, அப்படி நினைச்சிடாதீங்க. பாவம் செய்யற மனிதன் மேலே இரக்கமா இருங்க, அவனுக்கு தயவு பாராட்டுங்க, அன்பு செலுத்துங்க, அவனை அந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்க. அல்லேலூயா. அந்த கீழ் ஜாதியோ கீழான மனிதர்களை பார்த்து அற்பமா நினைக்காதீங்க. அவர்கள்ட்டும் இருதயம் இருக்கு, அவங்க ரத்தமும் சிவப்பாதான் இருக்கும்னு நினைச்சு அவங்களோடு கூட நீங்க பழகுங்க அப்படிங்கிறதா இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லி தர்றார். ஆண்டவருடைய நாமம். அதாவது நான் பணக்காரனும் இல்லை, ஏழையும் இல்லை, ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, நான் யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை. அல்லேலூயா. நான் எல்லாமே சமம். அல்லேலூயா. அதாவது என்னத்தனா கீழ் ஜாதியும் இல்லை, மேல் ஜாதியும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, நாம எல்லாரும் நினைச்சிடறாங்க ஒரே சகோதரர்கள். அல்லேலூயா. கலாத்தியர் 3:28 யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அல்லேலூயா. நீங்க எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பாவிகளோடும் ஆயக்காரரோடும் என்ன செஞ்சாரு? பந்தி இருந்தார், அன்பு செலுத்தினார், அவருக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. அன்பு பாராட்டினாரு, ரட்சிப்பை பற்றி சொன்னாரு, தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை பற்றி சொன்னார். அல்லேலூயா. நாமளும் நம்ம வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், அக்கம் பக்கத்துல இருக்கலாம், சபையில இருக்கலாம், நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு ஏதுவான ஒரு மனிதர்களை பார்த்தோம்னு சொன்னா அவங்க மேல அன்பு செலுத்தணும், அன்பு செலுத்தணும். அல்லேலூயா. அன்பு செலுத்தி அவங்களுக்காக இரக்கம் பாராட்டி அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க ரட்சிப்பு கெட்டதான வழிக்கு கொண்டு வரணும். அல்லேலூயா. அதை செய்தார். அல்லேலூயா. அதை செய்யும் போது உலகம் என்ன செய்யும்? உலகம் என்ன செய்யும்? உன்னை தள்ளும். உலகம் என்ன சொல்லுனா, நீ மேல் மட்டமா இருந்தால் அந்த மேல் மட்டமாவே நீ போயிரு, நீ அந்தந்த ஜாதியோடு நீ பழகு, அந்த சமுதாயத்துக்கோடு நீ பழகு, அந்த அந்தஸ்து உள்ளவர்களோடு மாத்திரம் நீ பழகு, மற்றபடி நீ இருக்காத, நீ அவங்ககிட்ட பேசாத,
அவங்களுக்குன்னு தனி இருக்கு, அவங்களுக்குன்னு தனி சபை இருக்கு, அது ஒரு குரூப் இருக்கு, அது ஒரு குரூப் இருக்கு. நான் இருந்த இடத்துல ஒரே சபைய 3 சபையை மாத்தினாங்க. ஆமா, நான் காஸ்ட் நான் சொல்ல விரும்பல. 3 சபையை மாத்திட்டாங்க. அதுக்கு செய்யறதுக்கு பெரிய பெரிய முதலைகள் இருக்காங்க, பெரிய முதலைகள். நானே பிரிச்சு விடுறேன்ப்பா, சண்டை சச்சரவு வேண்டாம் உங்களுக்கு, அது அப்படி ஒரு இது. ஒன்னா சேர்ந்து கிறிஸ்துவனுடைய அன்புல நீங்க ஒன்னா இருந்து பானம் சாப்பிடணும், பந்தியில இருக்கணும் அப்படிங்கிற சொல்லி கொடுக்க விட்டுட்டு நீங்க நீ பிரிஞ்சுங்கப்பா. இந்த ஜாதியா நீ இந்த பக்கம் தெக்கரு, இந்த ஜாதியா நீ வடக்கரு, இந்த ஜாதியா தெக்கரு. நான் இருந்த ஊர்ல ஒரே சபை ஜாதி 3 ஜாதியாய் பிரிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல, அப்படி சொல்லல. ஆண்டவர் எல்லாரோடையும் இருந்தார், அவங்க மேல் மட்டங்களோடு கூட இருந்தார். ஆண்டவரோடு கூட இந்த சகோதரிகள்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா? கணம் பெற்றவங்க. வேதம் சொல்லுது பெரிய கணம் பெற்றவங்க, கணம் பெற்ற சகோதரிகள் கூட இருந்தாங்க. பெரிய பெரிய ஆட்கள் கூடவே இருந்தாங்க. ஆனா அவரோடு கூட அதே சமயம் அந்த பணம் பெற்றவங்க, பணம் அடைச்சவங்க மாத்திரம் இருந்தா போதும், எனக்கு இவங்கெல்லாம் வேண்டான்னு சொல்லி ஆண்டவர் எதுக்கல, எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு சென்றார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். நீ அப்படி பாகுபாடு இல்லாம, மனித பாகுபாடு இல்லாம, அந்தஸ்து பாகுபாடு இல்லாம நீ பழகுனா என்ன செய்யும்? உலகம் என்ன செய்யும்? உன்னை தள்ளும். இயேசு கிறிஸ்து உன்னை மூளைக்கல்லாய் மாற்றுவார். அல்லேலூயா. பாஸ்டம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பாஸ்டம்மா எங்க பாஸ்டம்மா ஹாஸ்டல்ல இருந்து படிச்சவங்க, பாஸ்டம்மா சொல்லுவாங்க, எங்க ஹாஸ்டல் வார்டன் சொல்லுவாங்க, ஏய் நீ அவங்க கூடலாம் பழகக்கூடாது, நீ வேற கேட்டகரி, நீ அவங்க கூடலாம் பழகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் ஆண்டவர் பற்றி தெரிஞ்சதுனால எல்லாரும் கூடயும் நான் அன்பா இருப்பேன், எல்லாரையும் என் ஃப்ரெண்ட்ஸாக நான் வச்சுக்கிடுவேன் அப்படின்னு அடிக்கடி பாஸ்டம்மா சாட்சி சொல்வதுண்டு. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரன். நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் பிரியமானவர்களே. உலகம் வேண்டான்னு சொல்லும், நாம தான் சொல்லும். இல்ல பிரியமான ஏழை பணக்காரன் வித்தியாசமின்றி நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? ஒரே சகோதர சகோதரிகள். அல்லேலூயா. அந்த ஐக்கியத்துல நம்ம வந்துட்டோம்னு வைங்களேன், ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மூளைக்கல்லாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் மூளைக்கல்லாய் மாற்றுகிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அடுத்ததாக ஒரு காரியம், பரலோக ராஜ்யத்துக்காக நீங்க வேலை செய்வீர்களானால் உலகம் உங்களை தள்ளும், இயேசு கிறிஸ்து உங்களை மூளைக்கல்லாய் மாற்றுவார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் எல்லாம், அவர் ஊழியம் செஞ்ச நாட்கள் எல்லாம் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தார். அவருடைய ஆரம்பமே, ஊழியத்தினுடைய ஆரம்பமே என்னன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. அல்லேலூயா. அவர் ஆரம்பமே அதான் சொன்னார், நீ மனம் திரும்பப்பா, உன் வீடு நல்லா இருக்கும், நீ மனம் திரும்பப்பா, உங்க சபை நல்லா இருக்கும், உன் மனம் திரும்பப்பா, உன் அக்கம் போது நல்லா இருக்கும், உன் வருமானம் நல்லா பெருகும், நீ மனம் திரும்பு, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல. ஆண்டவர் நீ மனம் திரும்பு, உனக்கு என்னவா இருக்கும்? பரலோக ராஜ்யம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நீ எந்த கோணத்துல நீங்க போனாஞ்சதான், அவர் பரலோகத்தை பற்றியே பேசுவார். நீ அதிகமாய் அவருடைய விஷயத்த நீங்க பேசிக்கிட்டே இருந்தா, அவர் காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அப்படி பேசும்போதெல்லாம் என்ன செஞ்சாங்க? இவங்க கொலை செய்யும்படியாக தேடினார்கள். அல்லேலூயா. நீங்க நம்ம ஒரு சில வசனத்தை மாத்திரம் நம்ம தியானிச்சுட்டு அடுத்த பதிக்கு போயிடலாம். மத்தேயு 21
31 படிங்க. சரி, அதை விட்டுருவோம். அடுத்து இப்பதான் இதுதான் படிங்க. எப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுங்க. நீங்க படலைன்னா நீங்க அதை படிங்க. நான் விளக்கமா இப்ப நேரம் இல்லாதனால அது சுருக்கமா நான் சொல்றேன். ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே அவங்க வந்துருவாங்க. நீ பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படலைன்னா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அடுத்து நீங்க எடுங்க பாப்பா, 42 படிங்க. வீடு கட்டினோம் ஆகாதவர் என்று தள்ளின கல்லே நீங்க வேதத்துல வாசிக்கலையா? ஏற்கனவே சங்கீதத்துல தீர்க்கதரிசனமா இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்க வாசிக்கலையான்னு இயேசு கிறிஸ்துவே இப்ப திரும்பி சொல்றாரு. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு நீக்கப்பட்டு அதுக்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக, அதாவது என்ன அர்த்தம் அப்படி சொன்னா, பரலோக ராஜ்யத்துக்காக வேலை செய்கிற எல்லா மனிதனுக்கும் இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குண்டான ஆசீர்வாதத்தை கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அந்த 45 46 படிங்க. பாருங்க, உடனே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்காதப்பா, கிடைக்காது, நீ இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு பரலோக ராஜ்யத்தை பற்றி யோசியாவும் ஈசியாவும் கிடைக்காத ஒரு பரலோகத்தை நான் உனக்கு தருகிறேன். அதுக்கு நீ இப்படிலாம் வாழணும். நீ இந்த பூமிக்குரிய காரியத்தையே நீ பார்த்துட்டு இருக்காத, பரலோகம் உனக்கு கிடைக்கும் என்கிறதான ஒரு பெரிய வெளியேறப்பட்ட பரலோகம் உனக்கு கிடைக்கும் சொல்ற சத்தியத்தை சொல்லும் போது அவங்க என்ன செய்யறாங்க? உங்களை கொலை செய்ய தேடுவாங்க, உங்களை தள்ளிடுறாங்க. உங்களை ஆகாதவர்கள் என்று தள்ளின கல்லே முளைக்கல். நீங்க மத்தேயு 22 25 வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தை பற்றி உவமைகளா சொல்லி தவிச்சிருவார். அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த ஓவமை, இந்த ஓவமை, இந்த ஓவமை. இன்னொரு நாள் நம்ம அந்த ஓவமையை பற்றி நம்ம டீப்பா பார்க்கலாம். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லுவாரு. அதுக்கு அடுத்து பாருங்க, 26ஆம் 1வது வசனத்தை படிங்க பாருங்க. பாருங்க, பரலோக ராஜ்யத்தை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லும் போதெல்லாம் அவரை என்ன செஞ்சாங்க? தள்ளிட்டாங்க. வேண்டாயா, நீ பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசாத, இப்ப உள்ளதை பற்றி பேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப நான் அதிகமா உட்கார்ந்து வசனத்தை எடுத்து தேடி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தை இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தை பற்றி ஏதாவது நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி நான் பேசி நிறைய மெசேஜை பார்ப்பேன். அது நம்ம இப்ப நீங்க இருக்கிறவங்க வேற வழி இல்லை, சரி கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருவீங்களோன்னு நினைச்சேன். ஆனா அந்த ஆன்லைன்ல இருப்பாங்க பாருங்க, பரலோக ராஜ்யத்தின் 3 ஆசீர்வாதங்கள்னு போட்டுருச்சுன்னு வைங்களேன். பரலோக ராஜ்யத்தின் அப்படின்னு சொல்லி பரலோக ராஜ்யம் சொல்லி ஹெட்டிங் போட்டேன்னு வைங்களேன், பார்க்கவே மாட்டாங்க, உள்ள கூட வந்து பார்க்க மாட்டாங்க.
ஆமா, அதே இது உனக்கு இப்பொழுது கிடைக்கிற 3 காரியங்கள் அப்படின்னு சொன்னா உடனே அன்னைக்கு பார்த்துட்டே இருப்பாங்க, பார்த்துட்டாங்க. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் சில பேருக்கு கசப்பா இருக்குங்க. பரலோக ராஜ்யம் அது இந்த பூமியில நீ வாழ்கிற நேற்றுக்கு அபிஷேக கூட்டத்துல வந்துக்க எல்லாத்துக்கும் தெரியும். பரலோக ராஜ்யம் அது ஒரு பெரிய சந்தோஷங்க. அந்த சிந்தனையை, பரலோக ராஜ்யத்தின் சிந்தனையை ஆவியானவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். இன்னைக்கு வாழுகின்ற இந்த வாழ்க்கை மிஞ்சி போனா 70, அதே போச்சுன்னா பலத்தின் மீதினால 80, அவ்வளவுதான். அதுக்கு மேல கொஞ்சம் சாத்தியம் இல்லாத ஒன்று. ஸோ இதுக்குள்ள இந்த பூமி வாழ்ற வாழ்க்கை தான் சந்தோஷம் நினைக்க கூடாது. அதை விட நம்ம மேலான ஒரு சந்தோஷம் இருக்கு. அதே சமயம் இந்த பூமியில நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸை நம்ம களைஞ்சு தூர எரிய முடியாது. ஏன்னா ஆதாம் பாவம் செஞ்சதுனால மகிமையின் ட்ரெஸ்ஸை களைச்சு போட்டுட்டான். அப்போ ஆண்டவர் ஒரு தோலின் உடைய நமக்கு கொடுத்துட்டாரு. நிர்வாணமா இல்லாதபடிக்கு ஒரு தோலின் உடைய நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல இந்த மாம்ச சரீரத்திலேயே நம்ம என்ன செய்யணும், வேறொரு ட்ரெஸ்ஸை நம்ம போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அல்லேலூயா. அந்த ட்ரெஸ் தான் பரலோகம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பரலோகம் சில பேருக்கு வேணா கசப்பா இருக்கலங்க. நீங்க பரலோகம் பேசுனன்னு ஏன் பரலோகம் சில பேருக்கு கோபம் வரும். நீங்க இப்ப நிஜத்துல நீங்க பேசி பாருங்க, உங்க வீட்டுல வச்சு பரலோகம் சொல்லி பாருங்க, மூர்க்கமாயிரும். நீ யார்ட்டையாவது பேசி பாருங்களேன், கோபம் டென்ஷன் ஆகி போயிடும். பரலோகம் இப்பவுமே சோத்துக்கு வழி இல்லாம இருக்கு, கஞ்சிக்கு வழி இல்லாம இருக்கு, பரலோகத்தை பற்றி பேசு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த பூமியில உனக்கு எந்த குறைபாடு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பரலோகத்துல நிறைவான சந்தோஷத்தை ஆண்டு தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம். பரலோகம் என்பது ஒரு பெரிய கடலுங்க, ஒரு பெரிய பொக்கிஷம். அதெல்லாம் அதை வந்து மனக்கண்களால் நீங்க அப்படியே கற்பனையில நினைச்சு பார்க்கணும். வேத வசனம் சொல்லப்பட்டது. அது பொறுப்பல அந்த வீதி கூட என்னவா இருக்கும், பொண்ணா இருக்குமா வீதி. இன்னைக்கு இருக்க வீதி எப்படி இருக்கு, குண்டு குழியுமா இருக்கு. எனக்கு வீதி எப்படி இருக்கு, பொண்ணால செய்யப்பட்டது. பரலோகம் என்பது அது பெரிய சந்தோஷங்க. அந்த சந்தோஷத்தை நீங்க அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க வேலை செய்து பரலோக ராஜ்யத்துக்கு நான் செல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அல்லேலூயா, நினைச்சீங்கன்னா உலகம் என்ன செய்யும், உன்னைய கீழே தள்ளும். ஆனா தேவன் உன்னை மூளைக்கல்லாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன், பரலோகத்துல நான் வேலை செய்யறதுனால என்ன ஆண்டவர் இன்றைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை ஆகாதவர் என்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. கிருபையுள்ளவரே சோதரிக்கிறோம், இரக்கமுள்ளவரே சோதரிக்கிறோம், ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஐயா. இன்றைக்கு என்னை மூளைக்கல்லாய் மாற்றினீரே, அதுக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு உலகம் தள்ளின கல்லு. இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே மனிதர்கள் தான், எல்லாமே மனிதர் தான் சொல்லுவான். ஆனா நீ சொல்லுவது எல்லாமே எனக்கு எல்லாமே இயேசுதான். எல்லா மனிதர்களும் இயேசுக்கு கீழே தான். நான் இயேசுவையே நாடுகிறேன். நான் இயேசுதான், எனக்கு எல்லாமே இயேசுதான் என்று உன் வாயினால் அறிக்கையிடுவேனால், நீ பார்க்கிற மனிதத்தை நீ அறிக்கையிடுவனால உலகம் தள்ளும். ஆனா ஆண்டவர் உன்னை மூளைக்கல்லாய் மாற்றுகிறார்.
பாவியோடு ஆயக்காரோடு பந்தி இருந்தா உலகம் உன்னை தள்ளும். நீ ஸ்டாண்டர்டு உன் அந்தஸ்தோடு பழகணும், உன் அந்தஸ்தோடு இருக்கணும், உன் அந்தஸ்தோடு வாழணும், அந்த சமுதாயத்தோடு இருக்கணும்னு சொல்லி உலகம் சொல்லும். ஆனா அதை மீறிட்டு இயேசுக்குள்ளாக நாம எல்லாரும் சகோதரர்கள் என்று நீ சொல்லிக்கொண்டே இருப்பாயானால் உலகம் உன்னைய தள்ளும். ஆனா இயேசு உன்னை மூளைக்கல்லாய் மாற்றுவார். நீ பரலோக ராஜ்யத்துக்காக நீ வேலை செய்வாயானால், நீ பரலோக ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுவாயானால், பரலோக ராஜ்யத்துக்காக அநேகரை ஆயத்தப்படுத்துவையானால் உலகம் உன்னை தள்ளும். இயேசு உன்னை மூளைக்கல்லாய் மாற்றுவார். இயேசு உன்னை மூளைக்கல்லாய் மாற்றுகிற தருணம் இது. இயேசுவை மூளைக்கல்லாய் மாற்றுகிற தருணம் இந்த கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இது கண்களுக்கு ஆச்சரியமான நாள். இந்த நேரம் கண்களுக்கு ஆச்சரியமான நேரம். இது மற்றவங்க பார்வைக்கு ஆச்சரியமான நேரம். தேவன் உன்னை மூளைக்கல்லாய் மாற்றுகிறார். உயர்ந்த இடத்திலே வைக்கும்படியாக தேவன் பார்க்கிறார். உயர்ந்த இடத்திலே வைத்து அழகு பார்க்கும்படியாக, உன்னை அழகு பார்க்கும்படியாக தேவன் ஆண்டவர் பொறுப்படுகிறார். ஒப்பு கொடுப்போம், கலிகருவோம். இன்றைக்கு ஆண்டவர் மூளைக்கல்லாய் மாற்றினதுக்காக தூக்காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா பாலா தூக்காலா பாலா காலா பாலா லவல பல 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 காலா பாலா காலா பாலா லவல பல 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 தூக்காலா பாலா காலா பாலா காலா லவல பல 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 நீ அநேக நாட்களுக்கு முன்பு தண்ணீரிலே போட்ட ஆகாரத்தின் பலனை உனக்கு திரும்ப தருவேன். காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா பாலா நீங்கள் நிச்சயமாய் அக்கறைக்கு செல்வீர்கள். அங்கே ஒரு வெளிச்சம் வைக்கப்பட்டிருக்கிறது. சீக்கிரத்திலே வந்து சேர்வீர்கள். காலா பாலா காலா பாலா பிசாசு கோதுமையை புடைப்பது போல உன்னை புடைத்தும் உன் விசுவாசம் ஒளிந்து போவதில்லை. காலா பாலா காலா பாலா காலா நான் உன்னோடு கூட இருக்கிறேன். காலா பாலா காலா பாலா பலங்கொண்டு திட மனதா இரு. காலா பாலா காலா பாலா காலா உனக்கு சகாயம் செய்கிறேன். காலா பாலா காலா பாலா தூக்காலா பாலா காலா பாலா காலா தண்ணீர்களை கலக்குகிற நேரம் வந்து விட்டது. காலா பாலா காலா பாலா காலா தூக்காலா பாலா காலா அதிலே இறங்குகிறவன் சுகத்தை பெறுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காலா பாலா காலா தூக்காலா பாலா காலா பாலா காலா பாலா தேவனுடைய பிள்ளையே இங்கே வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ இது தற்செயலாய் வந்தது என்று நினைக்காத. இங்க வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை மூளைக்கல்லாய் மாற்றுகிறார். உனக்கு சகாயம் செய்யும் தேவனாய் ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து வழி நடத்துகிறார். பலவிதமான சோதனைகள் பிசாசு கோதுமையை புடைக்கிற போல புடைத்தது உண்மைதான். ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகவில்லை. ஆண்டவர் உன்னை கைவிடாத தேவன். உன்னை கைவிடாத தேவன். ஆனால் தேவனை நம்பி இருங்க. தேவன் உன்னை மூளைக்கல்லாய் மாற்றுகிறார். தேவன் உன்னை மூளைக்கல்லாய் மாற்றி அழகு பார்க்கிறார். ஆச்சரியப்படுமான மூளைக்கல்லாய் அரண்மனையாய் மாற்றுகிறார். ஆனா அந்த வீடை ஆகாதவென்று தள்ளின கல்லை அரண்மனையாய் மாற்றுகிறார். அரண்மனையாய் எல்லா சனங்களும் பார்த்து
ஆச்சரியப்படுமன பெரிய அரண்மனையாய் ஆண்டவர் மாற்றுகிறார். சமாதானத்தோட போ, சமாதானத்தோட போ, சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து தேவனை மகிமைப்படுத்து, சமாதானத்தோட போ என்று கர்த்தர் சொல்லுகிறார்.